ஹாய் கைஸ், நான் உங்கள் பிளாக் சார் கேம் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போனால் ஆர்க் நியூ சீரிஸ் தான் இது. நான் ஆர்க் சர்வைவல் எவால்டாக போட்டிருக்கேன். ஆர்க் அல்டிமேட் இது போடல. ஆனால் இந்த ஃபோனில் நான் விளாண்டேன்னா கன்ஃபார்ம் சப்போர்ட் ஆகாது. ஸோ ஆனால் நான் அது போல் இந்த கேம் முடிச்சுட்டு வேணால் கொஞ்ச நாள் கழிச்சு அதை கன்டினியூ பண்ணுறேன் அந்த கேம். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் போயிடுச்சு வீடியோ. எனக்கு தெரியும் 30 மினிட்ஸ் போட்டால் யாரும் பார்க்க போகிறது இல்லைன்ட்டு. ஸோ நான் அதை அப்படியே 60 மினிட்ஸ் தான் மாற்றுறது. ஸ்டார்டிங்கில் இருக்க எதுவுமே மெயின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஓகே வாங்க வீடியோ போகலாம். ஆக்சுவலாக ஏற்கனவே வீடியோக்குள்ளே தான் இருக்கும், இல்லை எங்கே வீடியோக்குள்ளே போகிறது. நாம் போயிட்டு இருக்கும்போது குறுக்கையில் இந்த மாதிரி ஒரு crocodile வந்துச்சு. அது பேர் எனக்கு தெரியல, ஆனால் crocodile அது நம்மளை அடித்து வச்சு ஆர்க் விளாண்டு 4 வருஷத்துக்கு ஆகுது. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. நடுவில் ட்ரை பண்ணேன், அதனால் 1 மணி நேரத்தில் விளாண்டுட்டு டக்குன்னு எழுத்துட்டேன். ஓகே வாங்க, நம்ம 2 பேருக்குள்ளேயே நான் சண்டையை மூட்டி விட்டுட்டேன். அதனால் இவன் அவனை கொண்டுட்டான். இந்த வீடியோட கான்செப்ட் என்னென்னா, நான் ட்ரைக்கை தான் பிடிப்பேன், ஆனால் எண்டிங்கில் பிடிக்க மாட்டேன் ட்ரைக்கு. ஓகே எப்படியோ அவனோட வீட்டு அவனோட ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகேவா, ஓகே இந்த உள்ளுக்குள்ளே இந்த லூட்டி அடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எனக்கு தெரியல. ஏன்னா நான் இது அப்புறமா தான் வாய்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா நான் இது செம்மையாக லேக் ஆகிடுச்சு. நான் வாய்ஸோட வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வாய்ஸ் இருக்காது கைஸ். எப்படியோ பராசாசன் இது பராசாசத்துக்கு அந்த என்னது ஏதோ இப்போ நம்ம பெரிஸ் கொடுக்கணும். அன்கான்ஷியஸில் இருக்கான். இவன் பெரிஸ் தான் சாப்பிடுவான். மட்டும் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்பீடாக போகலாம் கைஸ். பராசாஸ் யூஸ் பண்ணோம். ஓகே அளவு ஓகே. இன்னும் எப்படி எழுந்திரிச்சிட்டான், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எழுந்திரிச்சிட்டான் பராசாஸ். ஓகே ஃபாலோயிங் டிஸ்டன்ஸில் ஓகே லாச்சாச்சு. கூட வாடா வா கூட வாடா. ஓகே அங்கே போகலாம். இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இவனை கொண்டு இவனை நான் கொல்ல விரும்பல. ஸோ அதனால பேசிவில் வச்சுருக்கோம். பேசிவில் வச்சு வீட்டில் வச்சுக்கணும். எனக்கே தெரில, சரியாக பார்க்கல நான் என்னாச்சுன்ட்டு. இவங்களாம் அடிச்சுடுவோம். அப்புறம் பேசாப்ப பண்ணுறாங்க. நியூட்ரலாக தான் இருக்கணும். நியூட்ரலில் ஓகே நான் கதையை முடிச்சாச்சு. இன்னொருத்தன் எங்கடா போனால் பராசாஸு எங்கடா இன்னொருத்தன். ஓகே ஃபாலோ கொடுத்தேன். ஓகே போகலாம். என் வீடு எங்கே இருக்குன்னே வாழ்ந்துட்டேனே. சரி வாங்க, இவனை எங்கேயோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். இந்த இதில் ட்ரைக்கு தான் மெயினாக நான் பிடிப்பேன். பராசாஸ் எடுத்து வச்சுப்போம். ஆனால் ட்ரைக்கு தான் கைஸ் மெயின். எப்படியாவது பிடிச்சாகணும் இந்த பாட்டில். ஏன்னா நான் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டேன் இந்த பாட்டில். ஓகே வாங்க. இன்னும் நம்ம வீடு வரல. வெயிட் பண்ண இங்கே இந்த ரோடில்
ஆகிடும்னு தெரியல. எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு போங்கடா, லெவல் ஒர்க் பண்ண விடுங்கடா. டே புக்குன்னு பார்த்துட்டா சேவிங் ஒன்று. ஓ லெவல் ஆகலையா? சரி வாங்க கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். ஓகே, டேஸ்ட் மோசமாகிடுச்சு. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் சாப்பிட்டு இங்கே என்ன இல்லை. என்னது டேஞ்சரஸ் மான்ஸ்டர் ஹியரா? பக்கத்தில் ஏதோ டேஞ்சரஸ் மான்ஸ்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே நாம் போகலாம். இந்த பேர் வெயிக்க பிடிக்கணும். அப்போதான் சார் ஸ்டாப்பே கொடுக்கலையா? ஆமாம் ஸ்டாப் கொடுத்தனால வாங்க செக் பண்ண. இப்போ தான்டா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேவ் ஆச்சு. என்னோட திரும்ப இப்போ சேவ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சேவ் ஆகாமல் போச்சுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஃபாலோ கொடுக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன் அதை கேட்க மாட்டேங்குது? தூரம் வந்தால் கேட்காதோ? எங்கே போச்சு பெராசாஸு? பெராசாரஸ் இன்னும் காமிக்க மாட்டேங்குது. ஏய் பெராசாஸ் எங்கே போச்சுன்னு அவங்க யாருக்காவது தெரியுமா? சரி வாங்க பெராசாஸை போய் கண்டுபிடிப்போம். பக்கத்தில் எங்கேயாவது இருக்கானான்னு பார்ப்போம். இந்த சைடும் இல்லை, இந்த சைடும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஆனால் பெராசாஸ் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லலாம். எங்கே காணோம்? பெராசாஸே காணவே. அவன் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டானா இல்லை ஏதாவது டைனோசர் கிட்ட கடி வாங்கிட்டானா? ஓகே வாங்க, நான் அப்படியே பெராசாஸை கண்டுபிடிச்சிட்டேன். வாடா, நீ நினச்சா பயந்தே போயிட்டேன்டா. நீங்கள் நம்பாட்டி நீங்களே பார்த்துக்கோங்க, அதே லெவல் தான். ஓகே சீக்கிரமாக வரேன். இந்த சைடு நினைக்கிறேன், வாங்க அந்த சைடு போவோம். ஓகே அதானா ஓகே, எங்கே தான் வச்சேன்? அது எங்கே வச்சேன்னு தெரியல. இதுக்கு தான் அதான் மார்க் மாதிரி வச்சுருப்போம். ஆனால் இந்த கேமில் மார்க் பண்ண முடியுமா என்ன? ஓகே நம்ம எப்படியோ ஒரு ட்ரைக்கை பிடிச்சாச்சு. பெராசாஸ் எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆக்சுவலி ட்ரைக்கை பிடிக்கலை, ட்ரைக்கை அன்கான்ஷியஸ் கொண்டு வந்தாச்சு. பெராசாஸ் எங்கன்னு கேட்கலாம். அது ஆர்ஐபி ஃபார் பெராசாஸ். சின்ன சின்ன டைனோசர் வந்து கடிச்சு போட்டுருச்சு கைஸ். நான் வந்து நியூட்ரல் வச்சுருந்தேன், அதனால் எய்ம் கரெக்டாக பண்ண முடியல சின்ன சின்ன டைனோசர்னால வந்து வந்துச்சு. ஏன் பெராசாஸ் சொல்கிறது கூட இல்லை, ஸ்பீடாக போகிறதுக்கு பண்ணலாம். ஓகே வாங்க நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் பெரிஸ் நிறையா கலெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால் இது ட்ரைக்கு போட முடியும். நம்ம எப்படியாவது ட்ரைக்கை பிடிக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கு. ட்ரைக்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் லாஸ்ட்டில். ஓகே உங்களுக்கு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நான் ட்ரைக்கை பிடிச்சிட்டேன்ட்டு. இருந்தாலும் நான் எப்படி பிடிச்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன்னு இதில் இருக்காது. நான் வெறும் ஒரே ஒரு தடவை வந்து தான் உடம்புக்குள்ளே போடுறது காமிச்சிருப்பேன் பெரிஸாக. அதுக்கப்புறம் நான் நிறையா தான் பெரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஏதோ ஒன்று இப்படியே பிடிக்க போகிறோம். இவனை பிடிச்சிட்டா போதுங்க, அட்டாக்கிங்க்கும் நல்லா யூஸ் ஆகும். இவன் நிறையா இவன் ஃப்ரூட்ஸும் இருக்குது. இவன் வச்சு மரத்தெல்லாம் உடச்சி ஃப்ரூட் எடுத்துக்கலாம், நல்லா பெரிஸ் எடுத்துக்கலாம், ஃபுட்டு நிறையா கிடைக்கும். இவன் தான் தெரிஞ்சு பிடிக்கிறதுக்கு மீடியம், சேம் டைம் யூஸ் இவனுக்கு செம்மையாக இருக்கும், நிறையா இருக்கும். பார்ட் 2லேருந்து பார்ப்பீங்க இவன் யூஸ்லாம். ஃபஸ்ட்டு நான் லெவல் போட்டு சேடில் பண்ணணும். சேடில் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கடா போனால் எங்கே போனால் கண்டுபிடிடா. துப்பறி வாழண்டா. இங்கே இருப்பான். இல்லை சரி வாங்க இந்த லைனை எடுத்துட்டோம். எடுத்துட்டாச்சு. அதுக்குள்ளே என்னதான் என்ன, நான் டக்குன்னு போய் அவனை கண்டுபிடிக்கணும். அவன் அன்கான்ஷியஸ்லேருந்து எழுந்திரிச்சிட்டானா அவ்வளோதான், திரும்பலாம் நான் அடிக்க முடியாது. அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் கிஸ் தெரியும். கிட்டத்தட்ட 5 தடவை சுற்றிருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் இன்னொருத்தர் பின்னாடிலேருந்து வந்து அடித்தான். ராப்டர் தானே? ஆமாம், அவன் பின்னாடிலேருந்து அடிச்சிட்டான். வாங்க அப்படியே இருக்கும். மேலே போடா, மேலே போ.
இடத்த விட்டே ஓடிடுவோம். நம்ம அடித்த ட்ரைக்கு மட்டும் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ட்ரைக்கு கரெக்ட் ஏதோ இவன் தான் இந்த லேப்டாப் காரணம் நீ நிறையா தான் போட்டு தரலாம், இல்லாட்டி நான் சுற்றிருக்கவே மாட்டேன். நான் ட்ரை கிடச்சிருமோ இவன் நம்மளே வந்துட்டு வணக்கம் நான் மாப்பிள்ளைன்னு வந்துட்டு என்னைய அடிச்சு போட்டான். ஓகே வாங்க திரும்ப எந்திரிச்சாச்சு. இதெல்லாம் விட மாட்டேன். ட்ரைக்கு என்னென்னு பார்த்து அவனுக்கு ஃபுட்டே கொடுத்துருந்தேன். ஓகே வாங்க நம்ம லூட் இங்கே தான் வெயிட் பண்ணுங்க. இந்த சீன் ஏதோ பார்க்கவே இருந்துச்சு. நான் கேம் விளாடும்போது அது நோட்டிஃபை பண்ணல அந்த சீன் இருந்துச்சுன்ட்டு பார்த்தேன். படுக்கைக்கிட்டே தான் இருந்துச்சு, அதாவது என்னோடய பெட்டுக்கிட்ட. ஓகே வாங்க டேக் கால் கொடுத்துருக்கோம். இந்த லேப்டாப் மண்டே வரதுக்கு முன்னாடியே இங்கேருந்து ஓடிட்டுருக்கோம். எனக்கு ஸ்மெல் அடிக்குது. இந்த சைடாக வந்திருக்கான், நான் பார்க்கவே இல்லை. வரும்போது பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே ஓ நான் இன்வென்டரி பார்த்தேண்ணா. என் இன்வென்டரி பேஸ் தேவையில்லாமல் குத்திட்டேன். ஓகே நம்மக்கிட்ட இருக்க பழம், நான் பழமே காணோம், ஒரு பழமும் இல்லை. ஓகே இந்த பெரி போட்டுருவோம். இது போட்டுருவோம், ஏன்னா இதை நான் சாப்பிடல. இந்த 2 பெரியும் இந்த கிரே கலர் பெரியாவது சாப்பிட்டுட்டு இருப்பான். அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம ஓகே எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட வேறு எந்த பெரியும் இல்லையா? வெரி ஃபீலெல்லாம் வெயிட் பண்ணுங்க. இது ஹேண்டில் ஹேண்டில் நான் பெரிய வச்சுருக்கேன், அதை பார்க்க மாட்டேன். சரி அது நான் அப்புறமா எடுத்து அவன் உடம்பு வச்சுருவேன் ஏதோ. ஓகே நம்ம இல்லைன்னு பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் அவன் அன்கான்சியஸ் வந்து எனக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஓகே வாங்க எல்லா பெரிஸையும் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ நம்ம கலெக்ட் பண்ண பெரிய போட்டு அவன் ஏற்கனவே எல்லா அவன் பெரிய சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. ஸ்டைக்கு ஒரு பெரியவே டக்குன்னு சாப்பிட்டு கிடப்பான். அதனால் நீங்கள் வைக்கலன்னா மொத்தமாக வைக்கணும். என்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடும். ஆமாம் நான் அப்படி தான் ஒரு தடவையும் பெரிய எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆனால் எண்டிங்கில் எப்படியோ நான் அவனை கேம் பண்ணிட்டேன். ஓகே வாங்க பேஸ் கட் பண்ணுவோம். கலெக்டு இதையும் கலெக்ட் பண்ணு. எப்படியோ இல்லை அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி உடம்புல வைக்கணும் கேஸ். ஏன்னா இவன் சீக்கிரமாக சாப்பிட்டுடுறான். அதனால தான் பார்ட் 2 வந்து நான் நைட் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ணேன், இல்லாட்டி ரோப்ளாக்ஸ் ஏதாவது கேம் நைட் அப்லோட் பண்ணுவேன் கேஸ். ஓகே வாங்க திரும்ப போய் பிளான்ட்லேருந்து எடுப்போம். எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு வயசாகும் போல. ஓகே இந்த வீடியோ 60 மினிட்ஸ் தான் இருந்தாலும் இது எடுக்கும் போது எனக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே டபுள் மடங்கு. ஓகே இது எல்லாத்தையும் வச்சுக்குவோம். சாப்பிட்றேன் சீக்கிரமாக டைம் ஆகுறா. நான் ஆர்க் சூப் இது அல்டிமேட்டாக பண்ணலான்னு இருந்தேன், பட் ஆக்சுவலாக இந்த ஃபோனில் அது ஒழுங்காக ரன் ஆகலை. ப்ளே ஸ்டோர்லேயே நான் இந்த வருஷம் இந்த ஃபோனுக்கு ரன் ஆகாமல் போட்டுருந்துச்சு. இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் டவுன்லோட் பண்ணேன் பாருங்கள். நான் டவுன்லோட் பண்ணது வந்து நல்ல ஃபோனு, அதில் டவுன்லோட் பண்ணியே ஒர்க் ஆகலை. எனக்கு நம்பிக்கையே இல்லை இதை டவுன்லோட் பண்ணால் ஒர்க் ஆகும்ன்ட்டு. அது வேறு 5 GB கிட்டே எடுத்துக்கோமா ஸ்பேஸு. இந்த ஃபோனில் ஸ்பேஸும் இல்லை. ஸோ நான் வந்து அதை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன். நான் இது அல்டிமேட் அப்புறமா வீடியோ போடுறேங்க. ஓகே ஃபஸ்ட் நம்ம இந்த கேம் பாதியாவது கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். நல்ல லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம். நெக்ஸ்ட் கேம்னால் இது ஆர்க் அல்டிமேட் போகலாம். ஓகே மைன்கிராஃப்ட் சீரீஸ் வந்து தெரியல போடுவேனா இல்லையான்ட்டு, கூடிய சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஓகே இதே மாதிரியே நிறையா தடவை நான் செடி எடுத்துகிட்டு அவனை டேம் போட்டேன். எப்படியோ ஃபைனலாக டேம் பண்ணியாச்சு. அப்பா ஆனால் நீங்கள் இது வீடியோ பார்க்காம விளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு. நான் நடுவில்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணேன். அதாவது கட் பண்ணல, நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணேன். நான் மொத்தமாக எடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ்க்கு மேலே போயிடும். 50 மினிட்ஸ் நான் 2 ஹவர் கிட்டே போயிருக்கோம். நான் 2 ஹவராக இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. ஒன்று ட்ரைக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டி அந்த ராப்டர் வந்து பிடிச்சிருது. இந்த ராப்டர் பிடிச்சா என்கிட்ட இந்த எப்படி எஸ்கேப் ஆகுது தெரியல. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன 11 வரைக்கும் தான் இருக்குது. 11 வரைக்கும் தான் இருக்குது இல்லையே. ஓகே, நான் இதில் வந்து மொபைலில் இது சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் 11 வரைக்கும் தான் லெவல் இருக்கான்ட்டு. அதை இப்போ விடுங்க. ஏன்னா ட்ரைக் இருக்கும் போது அதுக்கு சேலரி இல்லாமல் இருக்குமா, ஸோ அதனால் நான் அப்புறமா அதை பார்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து சொல்கிறேன். இது இருக்குது, எனக்கு தெரிஞ்சு காமிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம லெவலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் மீதி லெவல் காமிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். இங்கே இப்போ அங்கே ஒரு பெராசோர்ஸ் இருக்குது. நம்ம ட்ரைக்கிங் எடுக்க 1v1 போடலாமா? வேணாம்ப்பா, 1v1 வேணாம், எதுவும் வேணாம். நியூட்ரல் வச்சுருவோம். வா வா வா, வேகமாக வாடா. இவன் அடிக்க விட்டுடலாமா? ட்ரைக்கு வாடா, இங்கே வாங்கடா சுத்தப்பண்ணு. அட்ரா 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 ட்ரைக் அவனை போட்டு அட்ரா, மேக்ஸ் போடுறான். அட்ரா அவனை ரொம்ப வச்சு ஏற்றிட்டாங்க. ஓகே, எனக்கு செம்மையாக லாக் ஆகுது. ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் இதை விட மோசமாக லாக் ஆச்சு. ஓகே பை கைஸ், பாய்.